இன்றைக்கி வெங்காயம் தக்காளி பொட்டுக்கடலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து குதிரைவாலி ரைஸ் மாப்பிள்ளை சம்பாவில் இட்லிக்கு அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நம்ம நல்லா பொங்கி வந்துருச்சு. 2 இட்லி தான் ஊற்றிருக்கேன். இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இங்கே ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் நல்லா இதுவாகட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து எப்படின்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா இட்லி வேகிறதுக்குள்ளேயே இது 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டேன். நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு எடுத்துருக்கேன். கல் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதம் வந்தோடனே நம்ம பொட்டுக்கல்லை அரைச்சி வச்சுருக்கேன். அதை அரைச்சிட்டு தண்ணி கலந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கெட்டி பதம் வந்துடும். நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இட்லியும் வெந்துருச்சு. இதுக்கு வந்து நம்ம இதை ஊற்றி சாப்பிட்லாம். எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நிறைய ஊற்றி கூட சாப்பிட்லாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.